SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். நீர்த்தாங்கியில் எரிபொருள் சேமிக்கும் இலங்கையர்கள். கொழும்பில் துப்பாக்கிச்சூடு. நடைமுறைக்கு வர உள்ள விசேட போக்குவரத்து திட்டம். புலம்பெயர் தமிழர்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ள அழைப்பு. காணி உறுதிகளுடன் போராட்டத்தில் குதித்த வடக்கு மக்கள். இஸ்ரேல் ஈரான் போர் நிறுத்தம். தொடர்வன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். இலங்கையில் நபரொருவர் 1000 லிட்டர் நீர்த்தாங்கியில் எரிபொருள்களை வாங்கி சேமித்து வைத்திருப்பது போன்ற காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. தற்போது மத்திய கிழக்கு நிலவும் கடும் போர்ச்சூழல் காரணமாக உலகளாவிய ரீதியில் பல நாடுகளில் எரிபொருள் பற்றாக்குறை மற்றும் விலை அதிகரிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாக பொருளாதார ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டி வருகின்றார்கள். இந்நிலையில் இலங்கையிலும் கூட அண்மையாக சில நாட்களாக மிக நீண்ட எரிபொருள் வரிசை தோற்றம் பெற்றுள்ளதுடன் மக்கள் மிக அதிகமான எரிபொருள்களை பெற்று சேமித்து வைத்திருக்கின்றமை தொடர்பான செய்திகளும் வெளிவந்துள்ளன. இதேவேளை அடுத்த 2 மாதங்களுக்கு எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படாது என்றும் போதுமான கையிருப்பு உள்ளது என்றும் எரிசக்தி அமைச்சர் அண்மையில் தெரிவித்திருந்தார். எனினும் மோதல் நிலைமை மேலும் அதிகரிக்குமாயின் எரிபொருளுக்கான பற்றாக்குறை மற்றும் விலையில் பாரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என்று கடந்த 2 நாட்களாக எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் ஒரு சில இலங்கையர்கள் பாரிய கேன்களில் நீர்த்தாங்கிகளிலும் எரிபொருளை நிரப்பி சேமிப்பது தொடர்பான காணொலிகள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகியுள்ளன. இது குறித்து பலரும் தங்களது விமர்சனங்களை வெளியிட்டு வரும் நிலையில் இதுபோன்ற செயற்பாடுகள் இனி இலங்கையரிடத்திலும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொழும்பு பொருளை பகுதியில் நேற்று மாலை 5:45 மணியளவில் துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்து 2 அடையாளம் தெரியாத நபர்கள் குறித்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான நபர் துப்பாக்கிச் சூட்டுக்கு பின்னர் தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். எனினும் சந்தேக நபர்கள் குறித்த எதுவித தகவலும் இதுவரை வெளியேறவில்லை. இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் பொருளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். போரா மாநாட்டை முன்னிட்டு கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர். போரா மாநாடு இன்று கொழும்பு கோட்டையில் உள்ள DR விஜயவர்தன மாவட்டத்தில் அமைந்துள்ள கண்காட்சி மற்றும் மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றுள்ளது. இந்த மாநாடு நாளை மற்றும் 27/6/2025 தொடக்கம் 5/7/2025 வரை நடைபெற உள்ளது. இதற்காக ஒரு திரளான கூட்டம் கலந்து கொள்ள உள்ளதாகவும் விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இதன்படி பம்பலப்பட்டி போலீஸ் பிரிவில் உள்ள கிளேன் ஆபத் திசைக்கு வாகன போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டு காலி வீதியிலிருந்து கிளேன் ஆயர் பகுதிக்கு நுழைந்த கடற்கரை வீதிக்கு போக்குவரத்து முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பம்பலப்பட்டி போலீஸ் பிரிவில் உள்ள அதமாலி பகுதிக்கு வாகன நுழைவு அப்பகுதி குடியிருப்பாளர்களுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் மேற்பட்ட தினங்களில் காலை 7 தொடக்கம் மாலை 10 மணி வரை மருதாணி டாலி வீதி காமி சுற்று வட்டாரத்திலிருந்து DR விஜயவர்தன மாவட்டத்திற்கு கொள்கலர் வாகனங்கள் கல் மண் ஏற்றப்பட்ட டிப்பர் வாகனங்கள் உள்ளிட்டவற்றின் நுழைவு மட்டுப்படுத்தப்படும் என போலீசார் அறிவித்துள்ளனர். இதேவேளை 2025 6/27 முதல் 2025 7/5 வரை காலை 7 தொடக்கம் காலை 11 வரை மற்றும் பிற்பகல் 3 தொடக்கம் இரவு 10 மணி வரையும் பம்பலப்பட்டி பேரா முஸ்லிம் பள்ளிவாசலில் பேரா மாநாடு நடைபெறவுள்ளது. அந்த நாட்களில் வெள்ளவத்தி திசையிலிருந்து கடற்கரை வீதி வழியாக பம்பலப்பட்டி ஊடாக கொள்ளுப்பட்டி நோக்கியும் கொள்ளுப்பட்டியிலிருந்து பம்பலப்பட்டி ஊடாக வெள்ளவத்தை நோக்கியும் கொள்கலன் வாகனங்கள் கல்மண் ஏற்றப்பட்ட டிப்பர் வாகனங்கள் உள்ளிட்டவற்றின் நுழைவு மட்டுப்படுத்தப்படும் எனவும் போலீசார் மேலும் அறிவித்துள்ளனர். சர்வதேச அமைப்பினால் உத்தரவாதம் வழங்கப்பட்டால் மாத்திரமே மனித புதைக்குழி அகழ்வுக்கு நிதியினை புலம்பெயர் தமிழர்கள் வழங்க வேண்டும் என்று வேலன் சுவாமிகள் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாண செம்மணி பகுதியில் நேற்று நடைபெற்ற அணையா விளக்கு போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த கருத்தை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு இலங்கையிலே தமிழர்கள் தொடர்பில் நடைபெறுகின்ற போராட்டங்கள் குறித்து புலம்பெயர்ந்தவர்களும் அவர்கள் நாட்டிலேயே போராட்டங்களை நடத்தி ஆதரவு தெரிவிக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வெளிவடக்கு உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள 2400 ஏக்கர் காணிகளை விடுவிக்க கோரி நேற்று 5ஆம் நாளாக காணி உறுதிகளுடன் உரிமையாளர்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள். தமது காணி தொடர்பில் இன்றுடன் 4வது நாளாக காணொலி போராட்டத்தை முன்னெடுத்து வரும் மக்கள் இன்றைய தினம் காணிக்கான தமது உறுதிகளை கையில் எடுத்து வைத்து அதனை காண்பித்து காணொலி போராட்டத்தை முன்னெடுத்துள்ளார்கள். காணிகளை விடுவிக்க கோரி கடந்த சனிக்கிழமை மயிலட்டி சந்தியில் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டத்தில்
500க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு உணவு சமைத்து அவ்விடத்தில் விட்டு நகராமல் அமைதி வழியில் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள். மயிலட்டு பலாளி, அண்டனிபுரம், காங்கேசந்தரை உள்ளிட்டவர்களும் கத்தோலிக்க மத குருமார்களும் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கம் மற்றும் பொது அமைப்புகள் உட்பட மலையக மக்கள் சார் பொது அமைப்புகள் சேர்ந்த சிலரும் காணி வெடிப்பை கவனஈர்ப்பு போராட்டமாக முன்னெடுத்தார்கள். 1990ஆம் ஆண்டு காலப்பகுதியில் யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்து போன மக்கள் யுத்தம் நிறைவடைந்து தமது காணிகளுக்கு வந்த பின்னரும் ஆட்சிக்கு வந்த ஒவ்வொரு அரசாங்கமும் காணிகளை விடுவிப்பதாக கூறி சிறு சிறு இடங்களை மாத்திரமே விடுவித்துள்ளார்கள். ஆனால் மக்களின் காணிகள் முழுமையாக விடுவிக்கப்படவில்லை. இதனால் வாடகை வீடுகளிலும் உறவினர்கள் வீடுகளிலும் முகாம்களிலும் இன்று வரை காணி சொந்தக்காரர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். பாதுகாப்புக்காரர்களுக்காக காணிகளை வைத்திருப்பதாக கூறுகின்ற இராணுவம் தற்போது மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ள நிலையிலும் அவர்கள் காணி விடுவிக்கப்படாமல் வைத்திருப்பது மக்களை தொடர்ந்து அகதிகளாகவே வாழும் நிலைக்கு உட்படுத்தப்படுவதாக தாம் உணர்வதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். உலகச் செய்திகள். இஸ்ரேல் ஈரான் இடையே போர் நிறுத்தத்துக்கு வரவேற்பு தெரிவிப்பதாக, அதே நேரத்தில் இந்த போர் நிறுத்தம் நீடிக்குமா என்பது என்றும் நிச்சயமற்றதாகவே உள்ளது எனவும் ரஷ்யா வெளியுறவுத்துறை அமைச்சர் சோலி லாவ்ரோவ் கூறியுள்ளார். மேலும் அமெரிக்கா இஸ்ரேல் நாட்டிடமும் கட்டார் ஈரான் நாட்டிடமும் அமைதி பேச்சுவார்த்தை மேற்கொண்டதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. ஆனால் போர் நிறுத்தத்துக்கு பிறகு இந்த தாக்குதல்கள் நடந்துள்ளன. அதனால் இப்போது முடிவுக்கு வருவது சாத்தியமானது அல்ல. எந்த இறுதி முடிவுகளையும் இப்போது கூற முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஈரானுக்கு ரஷ்யா தொடர்ந்து ஆதரவளித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். முன்னதாக நேற்றைய ரஷ்யா ஜனாதிபதி விளாடிமிர் புடினை ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்டி சந்தித்து பேசியதும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீர்த்தாங்கியில் எரிபொருள் சேமிக்கும் இலங்கையர்கள். கொழும்பில் பாக்கிச்சூடு. நடைமுறைக்கு வர உள்ள விசேட போக்குவரத்து திட்டம். புலம்பெயர் தமிழர்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ள அழைப்பு. காணி உறுதிகளுடன் போராட்டத்தில் குதித்த வடக்கு மக்கள். இஸ்ரேல் ஈரான் போர் நிறுத்தம்.